நேயர்களே, பொதுவாகவே எல்லாரும் சாதனை பண்ணி தான் வந்து உயரத்துக்கு போவாங்க. ஆனால் உயரத்துக்கே போய் சாதனை பண்ணுறவங்களுக்காக கொண்டாடப்படுறது தான் இந்த வேர்ல்ட் மவுண்ட் எவரெஸ்ட் டே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான நாள் தான் இன்னைக்கு. இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் டேயோட நம்மளோட நிகழ்ச்சியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது உங்கள் யுகம் கனெக்ட். அலைப்பாயுதே கண்ணா. போதும் போதும், பாட்டெல்லாம் போதும். இது என்ன ராகம்? இது என்ன ராகம்னு தெரியல, சும்மா மைண்ட்ல ஓடிச்சு. நல்ல ஒரு கிளாசிக்கான சாங்னு சொல்லிட்டு பாடினேன் நான். எதுக்கு இந்த மாதிரியான கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சினிமா பாட்டுகளோடைய அதனுடைய ராகம் ஒத்து போகுது அண்ட் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்றதுக்காக ஒரு ராகம் பாடலோடு செக்மெண்ட்ல பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நேயர்களை பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நாம் வந்து கானடா ராகம் பார்க்க போகிறோம். ஓ சரி. இந்த ராகமும் ஓரளவு கொஞ்சம் ஃபெமிலியரான ராகம்னே சொல்லலாம். நான் அது போக போக நீங்கள் சாங்லாம் கேட்கும்போது தெரியும். ஓ சரி. இந்த ராகம் வந்து 22வது மேலக்கர்த்தா ராகமான கரகரப்பிரியாவோட ஜன்னிய ராகம், குழந்தை ராகம். ஆமாம், குழந்தை ராகம். ஓ சரி. இந்த கானடா ராகத்தோட அவரோணம் பார்த்துருவோமா? சரி பக மதனி சானி ப மக மரி சா. இந்த ராகம் வந்து ஒரு சம்பூர்ண ஷாடவ ராகம். ஓகே, சம்பூர்ண ஷாடவ ராகம். ஆமாம். சரி. மேலே வந்து 7 ஸ்வரங்களும் கீழே வந்து 6 ஸ்வரங்களும். ஆரோகணம் வரும்போது முழுமையா 7 ஸ்வரமும் வருது. அவரோணம் வரும்போது 6 ஸ்வரம் தான் வரும். ஓ சரி. அதனால ஷாடவ சம்பூர்ண ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதுவும் இப்போ நம்ம இந்த ரீதி கவுளை இந்த மாதிரி சில ராகங்கள் மாதிரி இந்த ராகமும் ஒரு மெலடியான ராகம், மெல்லிசையான ராகம். ஸோ இந்த ராகத்தில் வந்து ஏதாச்சும் கர்நாடிக் சாங்ஸ் பார்த்துருவோமா? இது இந்த ராகத்தில் ரொம்ப ஃபெமிலியரான பாட்டு. இது வந்து கர்நாடிக் பாட்டுன்னு சொல்ல முடியாது. இது சினிமாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ சரி. ஆனால் கர்நாடிக் பாட்டு தான் அவங்க அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, ஆனந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணா. சொன்ன மாதிரி இந்த ராகத்தை கேட்கும் போது அலைப்பாயிர மாதிரி தான் இருக்கு. இப்போ அப்படியே பெருமையா. ஆமாம். இன்னொன்று, இந்த ராகம் வந்து ஒரு ரக்தி ராகம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த ராகத்தை கேட்கும் போது இந்த தூக்கமின்மை சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இந்த ராகம் வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மன அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து இந்த ராகத்தை கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்கள்ல, கொஞ்சம் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க இல்லையா, அந்த பதட்டம்லாம் இந்த ராகத்தை கேட்கும் போது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறதா ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராகத்தில் சினி சாங்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். இதில் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோடதுல ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒரு ஓல்டு சாங்கு சொல்கிறேன். அது வந்து ஓல்டு கிடையாது, ஒரு மிடில் சாங்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இருக்கவங்க கேட்டிருக்காங்களா தெரில, அதுவும் பாரு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய், நேற்று நீ எங்கே இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்பேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். சில இடத்துல நம்ம ரொம்ப கவனித்து கேட்டோம்னா தெரியும் அந்த எண்டிங் லைன்லாம். அதே மாதிரி இன்னொன்று, அது அந்த பழசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் சாங் தான். உன் மார்பில் வெளி மூடி தூங்குகிறேன், கேட்டிருக்கீங்களா? தினமும் கனவில் உன் ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன், விடியும் பொழுதில் எந்தன் வளையல் கொழுங்கியது, கொலுசும் நழுவியது,
கூசியது வெட்கத்தில் கண்ணங்கள் கூசியது. இந்த இடத்துல இந்த பல்லவி முடிஞ்ச இடையில இந்த நோட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்ப மணி பவ க மரி சா சா நீ சரி ப நீ சா சா. அந்த ராகமே அப்படியே அந்த ஸ்வரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க பல்லவி. சூப்பர். ஸோ இந்த வாட்டி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கர்நாடிக் இசை வந்து யார் கண்டுபிடிச்சா, எப்போ இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து 14வது நூற்றாண்டில் வந்து புரந்தரதாசா அப்படிங்கிறவர் வந்து இது ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரே வந்து முதல்ல இந்த நிறையா சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. கீர்த்தனைகள் ஒரு ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகள் பண்ணியிருக்காரு. நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. பக்தி பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நிறைய கம்போஸ் பண்ணி நிறையா இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பரவ ஆரம்பிச்சது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பசங்கள்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா கர்நாடிக் மியூசிக், ஆரம்ப பாடம் இருக்கு இல்லையா, அந்த லெசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து இவர் தான் வந்து முதல் வாட்டி இந்த கர்நாடிக் இசையை வந்து இந்த ராகத்தில் ஆரம்பித்தா பசங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து இவர் தான் வந்து டிசைன் பண்ணது. ஸோ எப்படி ஆரம்பிக்கலாம் லெசனை, எப்படி கொண்டு போனால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணது வந்து இவர் தான். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ராகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. ஜெய், நீங்க எந்த மாதிரியான சாண்ட்விச்லாம் சாப்பிட்ருக்கீங்க? நான் வெஜ் சாண்ட்விச், எக் சாண்ட்விச், இந்த மாதிரி பல வகையான சாண்ட்விச் சாப்பிட்ருக்கேன். ஏன் மயோ சாண்ட்விச் கூட சாப்பிட்ருக்கேன். ஓகே, பட் ஆனால் கிளப் சாண்ட்விச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளப் சாண்ட்விச்சா? இல்லையே, புதுசாக இருக்கே. கேட்கவே எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த கிளப் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்றது தான் நம்மளுடைய கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் நம்ம நேயர்களுக்காக சொல்லி தர போகிறாங்க. வாங்க நேயர்களே போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு யுகம் கனெக்ட் கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு சாண்ட்விச். பட் இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் பண்ணால் தான் நம்ம சாப்பிடுவோம். ஈஸியாக எப்படி உங்கள் வீட்டிலே எப்படி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ரெசிபியோட பேர் வந்து கிளப் சாண்ட்விச். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. பட் என்ன ஒன்று கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பிரெட், ஐஸ்பர்க் லெட்டூஸ், சீஸ் ஸ்லைசஸ், பன்னீர் ஸ்லைசஸ், தக்காளி, வெள்ளரிக்காய், வெங்காயம், மயோனீஸ், மின்ட். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்க வந்து ஒரு பவுலில் வந்து இந்த மயோனீஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மயோனீஸும் கொஞ்சம் புதினா இல்லைனா ஏதாவது ஒரு புதினா சட்னி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப ப்ளசண்ட் கலர் வரும். இது இப்படி இருக்கட்டும். நடுவில் ப்ரெட் எடுத்துக்கலாம். இதில் வந்து முதல்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த மாதிரி பட்டர் இருக்குது இல்லையா, ஃப்ளேவர்ட் பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்பர்க் லெட்டூஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த மாதிரி இந்த நம்ம வினிகர் இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ இது வந்து செட்டாக தான் வரும் இது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ அது ஜஸ்ட் நம்ம வந்து இதை அப்படியே அசெம்பிள் பண்ண வேண்டியதுதான். அது அதே மாதிரி கொஞ்சோண்டு வெங்காயம். ஓகே, தென் கொஞ்சோண்டு மின்ட் மேயோ சட்னி போட்டுக்கலாம். பன்னீர் ஒரு ஸ்லைஸ். அதுக்கப்புறம் சீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒன்று மேலே ஒன்று அசெம்பிள் பண்ணணும். அதை இப்படி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் எவ்வளோ டைட்டாக மூட முடியுமோ அந்த மாதிரி இது மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது மேலே பட்டர் ஆட் பண்ணிடலாம். இது ஏன்னா நிறைய நம்ம ஸ்டஃபிங் வச்சனால இது வந்து டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதை இப்போ இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கு நம்மளுக்கு. இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது வந்து அண்ட் இந்த மாதிரி இப்படி அழகாக நம்ம வந்து சர்விங்க்கு சிப்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் சலாட் நம்ம வச்சாக்க ஹோம்மேட் கிளப் சாண்ட்விச். அதனால் இது ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் யம்மியாக இருக்கும் அண்ட் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். யூல் ரியலி லைக் இட் அ லாட். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணது வந்து நார்மல் பிரெட். நீங்கள் வந்து இதுக்கு ஹோல் கிரெயின் பிரெட் எடுத்துக்கலாம், வீட் பிரெட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட், மில்லட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட ஃபில்லிங் வந்து வீகனாக போகணும் அப்படின்னாக்க வந்து டோஃபு இன்ஸ்ட் ஆஃப் பன்னீருக்கு பதிலாக நீங்கள் டோஃபு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜ்ஜீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன், ஈவன் உருளைக்கிழங்கு கூட மசாலா கூட நீங்கள் பொரியல் பாக்கி இருந்தேன்னா பொரியல் கூட நீங்கள் உள்ளே வச்சு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் we'll meet you again tomorrow with yet another different recipe and an interesting tip. இன்னைக்கு இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி எந்த டிப் பற்றி சொல்ல போகிறாங்க? ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு எப்பயுமே கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம்னா அது இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பீரியட் டைமில் நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து இன்டேக் பண்ணிக்கணும் தான் இன்றைக்கி மேம் நம்ம நேயர்களுக்காக சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி,
Siddha Physician, Lotus Women Care Hospitals, PCOS Specialty Center, Sai Baba Colony, Coimbatore, KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் கட்டாயம் இந்த உணவுகளை சேர்த்திக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்களை சேர்த்துக்கிட்டா அந்த காலகட்டத்தை நம்ம ஈஸியாக பெயின்லெஸ்ஸாக ஆரோக்கியமாக கடக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் மாதம் முழுவதும் கருமுட்டை சீராக வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன உணவுகளெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி நான் வெந்தயம் சாப்பிட்றேன் டாக்டர், அது பண்ணக்கூடாது. பீரியட்ஸ் டைம் மட்டும் பெண்கள் எடுத்துக்கலாம். ஸோ பீரியட்ஸ் டைம் மட்டும் முளைக்கட்டின வெந்தயமாக எடுக்கலாம், இல்லை வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி மோரில் எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் அளவுக்கு இருந்தால் போதுமானது தான். ஸோ அந்த வெந்தயம் எடுக்கும் பொழுது நம்ம அந்த காலகட்டத்தில் அந்த வாயு தொந்தரவுனால வரக்கூடிய வயிற்று வலி வந்து ஈஸியாக சரியாயிடும், வெள்ளைப்படுதல் கம்மியாகும், உடற் சூடு தனியும், கூடவே கர்ப்பப்பை தசைகள்லேருந்து புரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு உருவாகும். இதனால தான் கருப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மை காரணமாக அந்த பீரியட்ஸ் டைம் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த புரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை வந்து மட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஈஸியாக பெயினை ரிலீவ் பண்ணக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. ஸோ பாட்டி காலத்திலருந்தே இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டா வயிற்று வலிக்கு தீர்வுங்கிறது நமக்கு தெரியும். அது எந்த விதத்தில் பயன்படுதுங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓமம். அந்த பீரியட்ஸ் டைம் காலகட்டத்தில் நமக்கு ஈஸியாக வந்து நோய் தொற்று கிருமிகள் வந்து அணுகுங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் அந்த காலகட்டத்தில் நம்ம தனிமைப்படுத்தியே பெண்களை வச்சுருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக ஓமத்தை பயன்படுத்த சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 3-4 சிட்டிகை அளவு ஓமத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுது, நம்ம அந்த காலகட்டத்தில் மலச்சிக்கல் சில பெண்களுக்கு இருக்கும், மலமே போவே முடியாது, முக்கி போவாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சீராகிறதோடு சேர்த்து வயிற்று வலியும் குறைஞ்சி நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகப்படக்கூடியதாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் பசிக்காது, வாந்தி இருக்கும், தலைச்சுற்றல் இருக்கும். டாக்டர் எதுவுமே என்னால் அந்த டைமில் சாப்பிட முடியாது, ஃபஸ்ட்டு 2 days என் பொண்ணு எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னு அம்மாமார்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா சீரகம். ஸோ சீரகத்தை ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும், பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வயிற்று வலி, தலைச்சுற்றல், வாந்தி இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோன்னா பனை வெல்லம். பீரியட்ஸ் டைமில் நிறைய ரத்தப்போக்கு இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோங்கிறது நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? எதனாலன்னா ரத்த குறைபாடு ஏற்படுறதுனால, ரத்த சோகை ஏற்படுறதுனால. ஸோ வேறு எந்த உணவுமே சேர்த்திக்க முடியாதவங்க, ஹாஸ்டலில் இருக்கேன், காலேஜில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு அந்த பனங்கருப்பட்டி பனவெல்லம் மட்டும் வாங்கி வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன கல்கோனா மிட்டாய்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த அளவு மிட்டாய்களாக நம்ம காலையிலையும் சாயந்தரமும் அந்த பனவெல்லத்தை எடுத்துக்கிட்டோனாலே அந்த காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய அசௌகரியத்தை வந்து நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதாம் பருப்பு. நைட்டு வந்து ஒரு 5 பாதாம் பருப்பு ஊற வச்சு காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். ஸோ பெண்கள் அந்த பாதாம் பருப்பை அந்த காலகட்டத்தில் எடுக்கும் பொழுது கருமுட்டையினுடைய வளர்ச்சி வந்து சீராக இருக்கும். ஸோ அந்த மாதம் ஓவிலேஷன் பீரியடில் நம்ம கருத்தரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு எக் ஃபாலிக்கல்ஸ் நல்லா டெவலப் ஆகணும், எண்டோமெட்ரியம் நல்லா உருவாகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாதாமை பயன்படுத்தலாம். அந்த பீரியட்ஸ் டைமில் இடுப்பு ரொம்ப உழையுது டாக்டர், மூட்டு ரொம்ப வலிக்குது, எனக்கு ஜாயிண்ட்டுக்கு அந்த காலகட்டத்தில் பெயின் இருக்குது, என்னால் எந்திரிச்சே நடக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறையிறது ஒரு பெரிய காரணமாக இருக்கும், வறட்சி ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கம்மியாக போயிடும், அதனால் ஜாயின்ஸில் வந்து நெய்ப்புத்தன்மையே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம நெய் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இல்லாமல், அந்த இடுப்பு வலி இல்லாமல் நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும்.
ஸோ நிறைய பேர் வந்து எள்ளு சாப்பிடலாம் பீரியட்ஸ் டைமில், கருப்பு உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாம், ராகியில் வந்து பானங்கள் செஞ்சு சாப்பிடலாம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஓமம் எடுத்துக்கிறது, சோம்பு எடுத்துக்கிறது, பனை வெல்லம் சேர்த்துக்கிறது, வெந்தயம் சேர்த்துக்கிறது, கூடவே பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை வளர்ச்சி அந்த காலத்தில் சீராக இருக்கிறதுக்கு நம்ம பூசணி விதை, வெள்ளரி விதை, வேக வைத்த வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி புரோட்டீன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைமில் வர எக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதம் பீரியட்ஸ் டைமில் தான் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டே நடக்கும். ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பீரியட் சைக்கிள் வர்றது, எக்ஸ் சைக்கிள் வர்றது எல்லாம் ஒன்றுன்னு. ஆனால் நம்ம உடம்புல 2 விதமான சைக்கிள் 2 டிஃப்ரெண்ட் டைமில் நடந்துகிட்ருக்கோம். ஒன்று ஓவிலேட்டரி சைக்கிள், இன்னொன்று வந்து பீரியட் சைக்கிள். ஸோ எக்ஸ் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாது, மென்ஸ்ட்ரல் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பீரியட்ஸ் டைமில் நம்ம யூஸ் பண்ணால் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியங்களை நம்மளால் தவிர்த்துக்க முடியும். எளிமையாக அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அசௌகரியங்கள்லாம் இல்லாமல் நம்மளால் க்ராஸ் பண்ண முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜெய், எனக்கு ஒரு டவுட். நீங்க என்ன மாதிரியான ஜூஸஸ்லாம் குடிச்சிருக்கீங்க? நான் வந்து அத்தி, ஆரஞ்சு, அன்னாசி, ஸ்ட்ராபெரி, பட்டர் ஃப்ரூட், அவகேடோ முதற்கொண்டு சாப்பிட்டுருக்கேன். நான் நீங்க லோட்டஸ் ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? இது நான் புதுசா இருக்கு இல்லையே, குடிச்சது இல்லையே. கவலையே வேண்டாம். நம்ம நேயர்களுக்காக டாக்டர் ஜெயரூபா மேம் அறிவோம் ஆரோக்கியம்ல லோட்டஸ் ஜூஸ் எப்படிலாம் பண்ணணும் அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்ல போறாங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். இனிய வென்றினர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இதயம் மற்றும் மூளை இது ரெண்டையுமே பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடிநீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஸோ இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது, மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், ரொம்ப வயதான காலத்தில் அல்சீமர் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறது, நினைவாற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த தாமரைப்பூவை வந்து பயன்படுத்தலாம். ஸோ தாமரைப்பூ ரொம்ப அழகான மலர், அதில் நிறைய மருத்துவ பலன்களும் வந்து இருக்குது. ஸோ இந்த தாமரைப்பூவில் வந்து நியூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அதாவது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த தாமரைப்பூ வந்து ஒரு சின்ன துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். இது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதய செயலிழப்பு மாதிரியான பிரச்சனைகளில் வந்து வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா இதய சம்பந்தமான நோய்களில் வந்து 2 விதமான நோய்கள் வந்து பார்க்கலாம். ஒன்று, இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு உண்டாகிறதோ, அதே மாதிரி வந்து இதயத்துக்கு வந்து போகக்கூடிய வந்து இரத்த குழாய்களில் வந்து அந்த கொழுப்பு படிஞ்சு அதனுடைய அந்த அளவு வந்து ரொம்ப கம்மியாகிறது. ஸோ இதனால் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு வகையான நோய். இன்னொன்று, இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து செயல்பாடுகள் வந்து கம்மியாக இருக்கிறது, இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள் வந்து வீக்காக இருக்கிறது. ஸோ இதனால் வந்து இதய செயலிழப்பு வந்து உண்டாகலாம். இது வந்து ஒரு விதமான நோய். ஸோ இந்த தாமரைப்பூ வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் இதய செயலிழப்பு வராமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி பிபியோட அளவு வந்து அதிகரிக்கிறது. ஸோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை ரொம்ப வந்து பதட்டமான ஒரு நபராக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக மாறக்கூடிய நேச்சர் இருக்கும். இன்னொன்று, நிறைய நம்ம பாடியில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா வந்து இரத்த குழாய்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக மாறிடும். இதனால் வந்து நமக்கு பிபியோட அளவு வந்து அதிகரிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லையுமே வந்து நம்ம இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய இரத்த குழாய்கள் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து கடத்தப்படுறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக வந்து கடத்தப்படும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து தேவையான அளவு வந்து இருக்கணும். ஸோ அளவுக்கு அதிகமாகவும் வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப கம்மியாகவும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள், இன்னும் வயதான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மறதி, அல்சீமர்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட இந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து
குறையிறது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதற்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஹெல்த்தியான ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த தாமரை பூவை வந்து பயன்படுத்தலாம். யார் ஒருத்தர் வந்து இதயம் மூளை ரெண்டுமே வந்து பலமாக இருக்குது அப்படின்னா அந்த நபர் வந்து ரொம்ப அறிவுள்ள ஒரு நபராக வந்து இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த தாமரை பூவை வந்து நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி வந்து இந்த தாமரை பூ மேலே வந்து இருப்பாங்க. ஸோ அது கல்விக்கான ஒரு கடவுளாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதயம் மூளை இது ரெண்டுமே பலமாக இருந்ததுன்னா ஒரு நபர் வந்து ரொம்ப அறிவுள்ள நபராகவும் கல்வியில் சிறந்த நபராகவும் வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து சிம்பாலிக்காக சொல்லக்கூடியதான் இது. ஸோ இந்த தாமரைப்பூ குடிநீர் எப்படி செய்ய நம்ம வந்து பார்க்கலாம். இதயம் மற்றும் மூளையை பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடிநீர் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். தாமரைப்பூவோட இதழ்கள், வெண் தாமரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இது கூட வந்து ஜீரகம், இஞ்சி, எலுமிச்சை, ஏலக்காய், பனங்கற்கண்டு. முதல்ல நம்ம ஒரு 150 ml தண்ணீர் விட்டுட்டு அதில் வந்து ஒரு 4லேருந்து 5 தாமரைப்பூவோட இதழ்களை வந்து போடுறோம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து அரை எலுமிச்சையை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டு தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டீ எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சையை வந்து நம்ம சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பனங்கற்கண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இந்த நம்ம டீயை குடிக்கலாம். இப்போது இதயம் மற்றும் மூளை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த தாமரைப்பூ டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மூளையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நினைவாற்றல் வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வயதான நபர்களுக்கு வந்து அல்சீமஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய நியூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இதயத்தினுடைய தசைகளை வந்து பலப்படுத்துது. ரெகுலராக இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதய சம்பந்தமான நோய்களில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஞாபகம் வரதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இதயம் மற்றும் மூளை இது ரெண்டையுமே வந்து பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடிநீர் எப்படி செய்யுது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தாமரைப்பூ எப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். இதில் வெண் தாமரை வந்து ரொம்பவே வந்து சிறந்தது. ஸோ தாமரைப்பூ வந்து எங்களுக்கு கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் போது அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாமரைப்பூ குடிநீரே வந்து சூர்ணமாக வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சூர்ணங்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்மளுடைய இதயத்தையும் வந்து பலப்படுத்திக்கலாம், ரத்த அழுத்தத்தையும் வந்து குறைச்சிக்கலாம், மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் நம்ம தடுத்துக்கலாம். இன்னைக்கு இதயம் மற்றும் மூளையை பலப்படுத்தக்கூடிய தாமரைப்பூ குடிநீர் எப்படி செய்ய நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய், இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில புதுகை பாரதி மேம் நம்ம நேயர்களுக்கு என்ன கதை சொல்ல போறாங்க? வாழ்க்கையில நிறைய பேர் வந்து எதுக்கெல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எது ப்ராப்பரா ஒரு கதையா வந்து சொல்ல வர்றாரு நம்மளுடைய குட்டி ஸ்டோரியில நம்ம புதுகை பாரதி அவர்கள். வாங்க போய் பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்மளில் பல பேர் நமக்கு இருக்கிற வேலையை பார்க்குறதே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பார்க்குறவங்கள சில பேரை சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க, சில பேர் பா எவ்வளோ பெரிய திறமைசாலி அப்படின்லாம் பாராட்டுவோம். அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறவங்கள அப்படி பாராட்டலாம். ஆனால் அடுத்தவங்களுடைய கவலையை சுமக்கிறவங்கள என்ன சொல்ல முடியும்? பாவம், பரிதாபம் அப்படின்னு தானே சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க. கணவனுக்கு ஒரு நல்ல அலுவலகத்தில் நல்ல பதவி, நல்ல உயர்வான பதவி. அவருக்கு ரொம்ப 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 நல்ல குணம். இந்த பொண்ணு அவங்களுடைய மனைவி, அவங்களும் ரொம்ப நல்லவங்க. இது என்னம்மா எல்லாருமே நல்லவங்களா இருந்தால் கதையில் வில்லன் யாராவது வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம். வர்றாங்க பின்னாடி. இந்த கணவன் ரொம்ப நல்லவர், மனைவியும் ரொம்ப நல்லவங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. கணவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர். அந்த நண்பர் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் தான். அவர் கூடவே ரொம்ப காலமாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறவர். ஒரு நாளைக்கு முக்கியமான ஒரு ஆடிட்டிங் நடக்கிற ஒரு நாள். அன்றைக்கி மேலதிகாரிகள் வரப்போகிறாங்க, மெயின் பிரான்ச்சில் இருந்தெல்லாம் வரப்போகிறாங்க. அது மாதிரியான ஒரு முக்கியமான ஏதோ ஒரு அலுவல் வேலைன்னு வச்சுக்கலாமே. அந்த நேரத்தில் இவர் ஆஃபீஸுக்கு வேக வேகமாக புறப்பட்டுருக்காரு. அப்போ திடீர்னு அந்த நண்பர் இவருக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது, நான் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு டயத்துக்கு வர முடியாது, அரை நாள் லீவு வேணும், அதை நீ மேனேஜர்கிட்ட சொல்லிவிடு, மறந்துடாமல் சொல்லிவிடு, நான் போயிட்டு வந்துடுறேன் மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டார். இவர் சரிப்பா நான் சொல்லிடுறேன், நீ பார்த்துக்க அப்படின்ட்டு விட்டுட்டார். அப்புறம் 1 மணி நேரத்தில் வேகமாக வேலையெல்லாம் முடித்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. இவர் சரியான நேரத்துக்கு போயிட்டார். இவர் போய் நுழையிற போது மேனேஜர், முதலாளி, அப்புறம் அந்த மேலதிகாரி எல்லாரும் வரப்போகிற அந்த பரபரப்பு வந்துருச்சு. இவர் தான் சரியான நேரத்துக்கு போனால் போதுங்கிற மாதிரி ஒரு டென்ஷனான நேரம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே உள்ளே போயிட்டாரு. போனால் அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் வந்துட்டாங்க. அன்றைக்கி உள்ள வேலைகள், அப்புறம் ஆடிட்டிங், அப்புறம் மூத்த அதிகாரிகள், மெயின் பிரான்ச்லேருந்து வந்தவங்க, முதலாளி, இவங்களையெல்லாம் கவனித்து எல்லாம் பண்ணி அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சு மதிய உணவுக்கு கிளம்ப போகிற நேரம். அப்போ தான் இவருக்கு ஆஹா நண்பன் சொல்லி விட்டாரே, அவர் ஃபோன் பண்ணாரே, மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலை, இந்த விஷயத்த சொல்லிடுன்னு சொன்னாரேன்னுட்டு இவர் சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்கும்போது நினைவு வந்துச்சு. உடனே போய் சொல்லலாம்னு பார்த்தா மேனேஜர் முதலாளியோட அந்த வெளியிலேருந்து வந்த அதிகாரியோட அவர் வெளியில் போயிட்டார் மதிய சாப்பாட்டுக்கு. இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவரோட அறையில் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போது மதியம் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா நண்பர், அவர் வேக வேகமாக வர, மேனேஜரும் உள்ளே வர, 2ம் சரியான நேரமாக இருந்தது. இந்த ஃப்ரெண்டு அவருடைய அறையில் உட்காந்துட்ருக்காரு, இந்த மற்ற லீவு சொன்ன ஃப்ரெண்டு அவர் உள்ளே வராரு, பின்னாடியே மேனேஜரும் வந்துட்டார், முதலாளியும் வந்துட்டார். மேனேஜருக்கு முதலாளிக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இவரை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டார். திட்டது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு நாளில் இந்த நேரத்தில் கூட ஆஃபீஸுக்கு வராமல் போகிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன பெரிய வேலை, இப்படியெல்லாம் சின்சியாரிட்டி இல்லாமல் இருந்தால் நீங்கள் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரை நான் உங்களை வேலையை விட்டே நிறுத்துறேங்கிற அளவுக்கு திட்டாரு எல்லாரும் முன்னாலேயும். ஏன்னா மேனேஜர் முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும். இப்படி முன்னாடி வர்ற அந்த வரவேற்புறையிலேயே இந்த அமக்களம் நடந்தபோது இந்த நண்பருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. இந்த கலாட்டா நடக்கிற விஷயம் அப்புறம்தான் அந்த நண்பருக்கு உள்ளே தெரியுது. அவர் சாப்பாட்டை அப்படியே பாதியில் விட்டுட்டு கையை கழுவிட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே இங்கே முதலாளி முன்னாடி, மற்ற அலுவலர்கள் முன்னாடி இந்த நண்பனை மேனேஜர் ரொம்ப திட்டாரு மரியாதை குறைவாக. வேலையை விட்டே போயா, நீலாம் இருக்கவே வேண்டாம், நீ இருக்கணும்னு என்ன அவசியம், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாரா. இவர் அங்கேருந்து வந்து பார்க்குறாரு. இந்த 2 பேருக்கும் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. இப்போது இந்த நண்பர் சொல்கிறாரு, நான் உனக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, மேனேஜர்கிட்ட சொல்லிவிடு, அவசரமான ஒரு விஷயம், ஒரு மறுக்க முடியாத எங்கள் உறவினர் வீட்டில் ஒரு துக்கம் ஆகிட்டு போயிடுச்சு, அதுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், தொடர்ந்து ஃபோன் பண்ணி சொல்லக்கூட எனக்கு நேரம் இல்லை, அதனால தானே நான் உனக்கிட்ட சொன்னேன், இப்படி என்னைய சமயம் பார்த்து இப்படி கழுத்தறுத்துட்டியேன்னு அவரை கேட்க. அவர் ஐயோ இல்லைப்பா நீ சொன்ன, நான் ஆனால் மறந்துட்டேன், உள்ளே வர்ற நேரம் முதலாளியெல்லாம் வர்ற நேரமாக போயிடுச்சு, எனக்கு இருந்த பரபரப்பில் அதை சொல்ல விட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ, என் மேலே தவறு தான், நான் உள்ளே மேனேஜர்கிட்ட என் மேலே தான் தவறுங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இந்த நண்பர் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. சண்டை நடந்துருச்சு. 2 பேருடைய நட்புக்கு நடுவுலையும் ஒரு விரிசல் வந்துருச்சு.
துரதிர்ஷ்டவசமாக இது மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நேர்மையோட மனசாட்சியோட நண்பன்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டாச்சு. அலுவல் நேரம் முடிஞ்சுது. அவர் கோச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த நண்பர் ரொம்ப மனசோர்வாக கவலையாக இவர் வீட்டுக்கு வர்றாரு. மனைவி கேட்குறாங்க, என்னங்க இப்படி இருக்கீங்க, காலையில் நல்லா தானே போனீங்க ஆஃபீஸுக்கு, இப்போ இப்படி இருக்கீங்களே அப்படின்ன போது அப்போ அவர் நடந்த சம்பவத்தை ரொம்ப வருத்தப்பட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டே சொன்னார். இல்லை, என் மேலே தான் தவறு, நான் மேனேஜர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், உன் வேலைக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கிறேன், அல்லது என் வேலையை நீ எடுத்துக்கோ, நான் கூட வெளியில் போயிடுறேன்ற அளவுக்கு நான் அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவன் என்னுடைய மன்னிப்பையோ என்னுடைய விளக்கத்தையோ ஏற்றுக்கிற மனநிலையிலே இல்லை. என்னையும் அவன் மற்றவங்க முன்னாடி ரொம்ப கேவலமாக திட்டிட்டு கிளம்பி போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலை அப்படின்னு இவர் மனம் உடைஞ்சு மனைவி கிட்ட புலம்ப ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் அவரை புலம்ப விட்டுட்டு மனைவி அப்புறம் சொன்னாங்க, சரிங்க, அவர் சொன்ன வேலையை நீங்கள் வேணும்னே செய்யாமல் இல்லை, ஏதோ பரபரப்பில் மறந்துட்டீங்க, உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. அதையும் மீறி அவர்கிட்ட மனம் திறந்து மன்னிப்பும் கேட்டுட்டீங்க. இதுக்கும் மேலே உங்களுடைய உண்மையான அன்பையும் நட்பையும் புரிஞ்சுக்காம கோபத்திலேயே இருக்காருன்னா அது அவருடைய தவறு தான். நம்மால் ஒருத்தருக்கு ஆபத்து வந்துருச்சு, ஒரு பாதிப்பு வந்துருச்சே அப்படிங்கிற வேதனையில் நீங்கள் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் கூட அவரால் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா இனிமேல் இதை புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு அவரை சேர்ந்தது. உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இனி இந்த கவலை அவரோடைய இது. அவர் கவலையை நீங்கள் தூக்கி சுமந்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள், உங்கள் கடமைகள் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் அவங்களுக்கு உள்ள வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவர்களுடைய கவலையையும் சேர்த்து நாம் சுமக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக இதை மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்தடுத்து கடந்து போய்கிட்டே இருக்கிறது தான். காலம் எல்லாவற்றையும் ஆற்றும் மாற்றும். நன்றி. என்ன ஆஷிகா, குட்டி ஸ்டோரி பிடிச்சதா உங்களுக்கு? கண்டிப்பா பிடிக்காம இருக்குமா? ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்டோரியோட பல ஸ்டோரியோட நாங்கள் வந்து அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ இத்துடன் விடைபெறுவது நான் ஜெய் மற்றும் ஆஷிகா. இது உங்கள் யுகம் கனெக்ட்.